உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் சாமுவேல் சாலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1805 மே 13 அன்னைக்கு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுடைய செயின்ட் மேரி ஆக்ஸில் இருக்கிற ஜெஃப்ரி ஸ்கொயரில் ஐசக் சாலிக்கும் மேரி ஹாரிசன் சாலிக்கும் மகனாக பிறக்கிறார் சாமுவேல் சாலி. இவர் கூட பிறந்தவங்க 9 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பால்டிக் மெர்ச்சண்டா, அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஐசக் சாலி அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக சாமுவேல் சாலி குழந்தை பருவத்திலிருந்து மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1810ஆம் ஆண்டு சாமுவேல் சாலிக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த சிட்டி ஆஃப் லண்டனுடைய செயின்ட் மேரி ஆக்ஸுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பாரிஸ் ஸ்கூலாக இருந்தது. அதாவது ஒரு தேவாலயத்தினால் நடத்தப்படக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து சாமுவேல் சாலி 1810ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது சாமுவேல் சாலி தியாலஜி, இறையியலை படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், ஃபிலாசபி, அதாவது வரலாறு, இலக்கியம், தத்துவம், இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் சாமுவேல் சாலி படித்து வந்தாங்க. பின்னர் 1815ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் சாமுவேல் சாலி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த லண்டனுடைய சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற செயின்ட் மேரி ஆக்ஸில் இருந்து அதே லண்டனுடைய வால்தம் ஸ்டவ்ல இருக்கிற ஹிகம் ஹில்லுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து 1815ஆம் ஆண்டிலிருந்து சாமுவேல் சாலி இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது எலியேசர் கோகன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஸ்கூல் மாஸ்டர் தான் இவருக்கு ஆசிரியராக இருந்தாங்க. அவருக்கு கீழே சாமுவேல் சாலி இவருடைய ஹையர் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. இவருடைய உயர்கல்வியின் போது சாமுவேல் சாலி கிரீக், லட்டின், பிரெஞ்சு போன்ற லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ், அறிவியல், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், கணிதவியல், இது போன்ற பாடங்களையும் மிகவும் ஆர்வத்தோட சாமுவேல் சாலி படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் சாமுவேல் சாலிக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. குறிப்பாக இவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1822ஆம் ஆண்டு இவருடைய 17 வயது சாமுவேல் சாலி இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஹிகம் ஹில்லில் இருக்கக்கூடிய பிரைவேட் கிராமர் ஸ்கூல்ல இருந்து இவர் முடிக்கிறாங்க. குறிப்பா அந்த எலியேசர் கோகன் அப்படின்ற ஃபேமஸான ஸ்கூல் மாஸ்டர்கிட்ட இருந்து இவருடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 1822ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி மறுபடியும் அந்த லண்டனுடைய வால்தம் ஸ்டவ்ல இருக்கிற ஹிகம் ஹில்லில் இருந்து அதே லண்டனுடைய சிட்டி ஆஃப் லண்டன்ல இருக்கிற செயின்ட் மேரி ஆக்ஸுக்கு போய் இவருடைய அப்பாட்ட மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு இவர் விரும்புறத தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் படிக்கும்போது ஒரு அப்ரெண்டிஸா பெஞ்சமின் டிராவர்ஸ் அப்படின்ற அந்த கால ஃபேமஸான ஒரு சர்ஜன், அவர்கிட்ட போய் ஒரு அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சாமுவேல் சாலி இவருடைய அப்பாட்ட தெரிவிக்கிறாங்க. ஆனால் சாமுவேல் சாலியோடைய அப்பாவான ஐசக் சாலி அவருக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. சாமுவேல் சாலி மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு இவருடைய அப்பா விரும்பலை. அதுக்கு மாறா சாமுவேல் சாலியோடைய அப்பா அவருடைய வணிகத்தில் சாமுவேல் சாலி ஈடுபடணும் அப்படின்னு இவருடைய அப்பா கருதினாங்க. அதாவது சாமுவேல் சாலியோடைய அப்பாவான ஐசக் சாலி அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் தான். குறிப்பாக அவர் 1769 காலகட்டத்தில் பிறந்தவர். ரொம்ப ஃபேமஸான ஒரு மெர்ச்சண்டாக இருந்தாங்க. குறிப்பாக ஒரு பால்டிக் மெர்ச்சண்டாக இருந்தாங்க. பால்டிக் அப்படின்னா பால்டிக் சி அப்படின்னு சொல்லி ஒரு கடல் இருக்கு. அந்த கடல் பகுதியை சார்ந்தது, அந்த பால்டிக் ரீஜனை சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள் பால்டிக் ரீஜனுடைய அரௌண்டில் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பா ஸ்வீடன், பின்லாந்து, ஜெர்மனி, அதுக்கப்புறமா லித்வேனியா, லெத்தியா, அதுக்கப்புறம் கூடுதலா போலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் இருக்குது, ரஷ்யா. ஸோ இது மாதிரியான நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளுக்கெல்லாம், இந்த பால்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு டிம்பர், அதாவது மர சாமான், மரக்கட்டை, அது மாதிரியானது, அதுக்கப்புறம் தார், இந்த ரோடு போடுறதுக்கு சாலை வசதிக்காக பயன்படுத்தக்கூடிய தார், அதுக்கப்புறமா தானியங்கள், கிரைன்ஸ், இது போன்றவைகளை
ஏற்றுமதி செய்கிறது, இறக்குமதி செய்கிறது. அது மாதிரியான வணிகம் பண்ணக்கூடியவங்க தான் பால்டிக் மெர்ச்சன்ட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அது மாதிரி இவருடைய அப்பா ஒரு பால்டிக் மெர்ச்சன்ட்டா இருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனவரா இருந்தாங்க. குறிப்பா நெப்போலியானிக் வார்ஸ் அப்பல்லாம் கூட இவருடைய அப்பா அந்த வாருக்கு தேவையான தளவாடங்கள கூட உற்பத்தி செஞ்சு அங்க வந்து விற்பனை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஐசேக் சாலி அண்ட் சன்ஸ் அப்படின்ற நிறுவனத்த நடத்தி வந்தாங்க. அந்த நிறுவனத்துல தான் சாமுவேல் சாலியும் ஜாயின் பண்ணணும். இவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர் பாட்டுக்கு ஜாயின் பண்ணி நல்லா இவருடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு இவருடைய அப்பா நினைச்சாங்க. இதனால தான் சாமுவேல் சாலியை வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கோ இவர் அப்ரண்டிஸா போய் ஜாயின் பண்றதுக்கோ இவரை அனுமதிக்கல. ஆனா சாமுவேல் சாலி வந்து அடம் பிடிச்சாங்க. வேற வழி இல்லாம ஐசக் சாலி வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவர் வந்து சாமுவேல் சாலி வந்து அதே லண்டன்ல இருக்கிற பெஞ்சமின் டிராவர்ஸ் அப்படின்னு ஒரு சர்ஜன், ஒரு ஃபேமஸான சர்ஜன், அவர்கிட்ட போய் இவர் ஒரு அப்ரெண்டிஸா 1822 மே மாசம் கரெக்டா இவருடைய 17 வயதுல ஜாயின் பண்றாங்க. இந்த பெஞ்சமின் டிராவர்ஸ் வந்து அந்த லண்டன்ல இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அங்க ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணரா ஒர்க் பண்ணி வந்தாங்க. அவருக்கு கீழே தான் இவர் வந்து சாமுவேல் சாலி வந்து ஒரு அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ணி இவருடைய ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எஜுகேஷனையும் பெற தொடங்கியிருந்தாங்க. ஸோ பெஞ்சமின் டிராவர்ஸ் வந்து சாமுவேல் சாலிக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் வந்து ப்ராக்டிக்கலாகவும் கொடுத்தாங்க. இதெல்லாம் சாமுவேல் சாலி பெஞ்சமின் டிராவர்ஸ்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் இவர் பணிபுரியக்கூடிய பெஞ்சமின் டிராவர்ஸ் பணிபுரியக்கூடிய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய கேம்பஸ்ல ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. இன்ஃபேக்ட் அதுதான் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்லையுமே சாமுவேல் சாலி வந்து ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, பார்மகாலஜி மருந்தியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல், இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பா சாமுவேல் சாலி வந்து படிச்சு வந்தாங்க. இதுல பர்டிகுலரா 3 சப்ஜெக்ட்ஸ், ஒன்னு சர்ஜரி அறுவை சிகிச்சை, இன்னொன்னு அனாட்டமி உடற்கூறியல், இன்னொன்னு பிசியாலஜி உடலியல். இந்த 3 பாடங்கள்ல சாமுவேல் சாலி வந்து அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. ஒன்னு இவர் வந்து சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு விரும்பினால சர்ஜரி அறுவை சிகிச்சையில சாமுவேல் சாலி வந்து ஆர்வம் காட்டினாங்க. அதே மாதிரி சாமுவேல் சாலி வந்து உடற்கூறியல்லையும் ஆர்வம் காட்டினாங்க. உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இருதயம், அது வந்து நம்மளுடைய உடல்ல எங்க அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்துல எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்கு, அந்த இருதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் எப்படி உடல்ல பரவி இருக்கு, அதுக்கப்புறம் உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, உடல் எலும்புகளினுடைய வடிவமைப்பும் அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் பிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் பிசியாலஜி. உதாரணத்துக்கு இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடல் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது போன்ற உடல் செயல்பாடுகள் குறித்து ஃபங்க்ஷன்ஸ் குறித்து படிக்கிறது தான் பிசியாலஜி உடலியல் அப்படின்றது. ஸோ இந்த சர்ஜரி, அனாட்டமி, பிசியாலஜி இந்த 3 பாடங்கள்ல சாமுவேல் சாலி வந்து நிறைய ஆர்வம் காட்டினாங்க. இதே காலகட்டத்தில் பெஞ்சமின் டிராவர்ஸ்ட இருந்து சாமுவேல் சாலி வந்து முழுமையா இவருடைய அப்ரெண்டிஸ்ஷிப்பை வந்து முடிச்சுட்டு அந்த பெஞ்சமின் டிராவர்ஸ்ட இருந்து சாமுவேல் சாலி வந்து சர்டிபிகேட்டை பெறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய வேலை என்னன்னா, அதே இங்கிலாந்துடைய லண்டன்ல ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் பெறுறது மிகப்பெரிய ஒரு டிகிரி மாதிரி. ஸோ அதுக்காக அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய மெம்பர்ஷிப்பை பெறதுக்கு உண்டான எக்ஸாமினேஷனுக்கு சாமுவேல் சாலி வந்து ப்ரிப்பேர் ஆனாங்க. பின்னர் 1828ஆம் ஆண்டு மே 9 அன்னைக்கு சரியா இவருடைய 23வது வயதுக்கு கரெக்டா இவருடைய 23 வயது ஆகுறதுக்கு கரெக்டா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி சாமுவேல் சாலி வந்து இவருடைய அந்த மெம்பர்ஷிப்பை வந்து பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1828 மே 9 அன்னைக்கு இவருடைய
23 வயதுல 1828 மே 9 அன்னைக்கு இவருடைய 23 வயது அவருக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி சாமுவேல் சாலி வந்து அந்த மெம்பர்ஷிப்பை பெறாங்க. அதுக்கப்புறம் கூடுதலா சாமுவேல் சாலி வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் மெடிக்கல் ஸ்டடீஸையும் தொடரணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப பெஞ்சமின் டிராவர்ஸ் வந்து இவரை பிரான்ஸுக்கு போக சொல்லி அறிவுரை கொடுத்தாங்க. இதனால இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல இருந்து பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸுக்கு இந்த 1828ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி வந்து போனாங்க. அங்க போய் பாரிஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ் உட்பட இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் சாமுவேல் சாலி வந்து ஜாயின் பண்ணி மெடிக்கல் ஸ்டடீஸை மேற்கொண்டாங்க. மேலும் இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் சாமுவேல் சாலி வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1830கள் காலகட்டத்தில் பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல இருந்து ஒரு ஃபுல் சர்ஜனா, ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணரா சாமுவேல் சாலி வந்து தகுதி பெற்றுட்டு நேராக அந்த பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல இருந்து இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. குறிப்பா இவர் வந்து லண்டனுடைய சிட்டி ஆஃப் லண்டன்ல இருக்கிற செயின்ட் மேரி ஆக்ஸ் இவருடைய அப்பாவுடைய இடம். அங்கதான் 1831ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணரா இவருடைய பயிற்சியை தொடங்குறாங்க. குறிப்பாக ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே வந்து சாமுவேல் சாலி இவருடைய அறுவை சிகிச்சை பணியை தொடர்ந்தாங்க. ஸோ இவர் வந்து முழுமையாக சர்ஜிக்கல் ட்ரைனிங் அதே மாதிரி மெடிக்கல் எஜுகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்ஜனா, அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய 26 வயதில் தகுதி பெற்று அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1833ஆம் ஆண்டு அப்படியே லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், இவர் படித்த மெடிக்கல் ஸ்கூல், அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோட ஒரு லெக்சரரான அனாட்டமி அண்ட் பிசியாலஜியா இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா, மெடிக்கல், சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன், ஃபார்மகாலஜி அப்படின்னு இதெல்லாம் வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் மெடிக்கல் கரிக்குலம்ல வரக்கூடிய பாடங்கள். அதுல இந்த அனாட்டமி, பிசியாலஜி, உடற்கூறியல், உடலியல் இந்த 2 பாடங்களையுமே மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையா கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளரா, ஒரு லெக்சரரா இந்த 1833ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் ஒரு லெக்சரரா தொடர்ந்து சாமுவேல் சாலி வந்து அங்கே வந்து பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் சாமுவேல் சாலி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கில் வந்து ஈடுபட்டாங்க. அதுதான் வந்து மனித மூளையினுடைய உடற்கூறியல் பண்பு மற்றும் அதனுடைய உடலியல் பண்பு, இது ரெண்டு குறித்தும் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. உடற்கூறியல் பண்பு அப்படின்னா அந்த மூளையினுடைய கட்டமைப்பு, அதே மாதிரி உடலியல் பண்பு அப்படின்னா அந்த மூளையினுடைய செயல்பாடு. ஸோ மனித மூளையினுடைய கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு குறித்து சாமுவேல் சாலி வந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நியூரோ அனாட்டமி, நரம்பு உடற்கூறியல், நியூரோ பிசியாலஜி, நரம்பு உடலியல், ஸோ அதை பற்றி இவர் வந்து தொடர்ந்து மூளை குறித்த விஷயங்கள்லாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கிடையில 1834ஆம் ஆண்டு மே 22 அன்னைக்கு இவருடைய 29 வயதுல சாமுவேல் சாலி வந்து ஜேன் பேரட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ சாமுவேல் சாலி வந்து 1834 மே 22 அன்னைக்கு இவருடைய 29 வயதுல ஜேன் பேரட் அப்படின்ற ஒரு பெண்ணை சாமுவேல் சாலி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சாமுவேல் சாலிக்கும் இவருடைய மனைவியான ஜேன் பேரட் சாலி இவங்க 2 பேருக்குமே 7 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமா 11 குழந்தைகள் பிறந்தது. இது சாமுவேல் சாலியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இதுக்கிடையில இன்னொரு பக்கம் சாமுவேல் சாலி வந்து தொடர்ச்சியா அந்த ஹியூமன் பிரெயின் குறித்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1836ஆம் ஆண்டு ஒரு புக்கையே இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் வந்து த ஹியூமன் பிரெயின் அப்படின்ற டைட்டில்லையே சாமுவேல் சாலி வந்து இவருடைய புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க. இதுல வந்து 492 பக்கங்கள் கொண்ட புத்தகமா இந்த த ஹியூமன் பிரெயின் அப்படின்ற புத்தகம் இருந்தது. மேலும் அதுல வந்து இமேஜஸ் 522 இமேஜஸ் வந்து இருந்தது. எல்லாமே சாமுவேல் சாலி தான் வந்து ஆர்டிஸ்டா வந்து உருவாக்கினாங்க. ஏன்னா சாமுவேல் சாலி வந்து ஒரு ஆர்டிஸ்டும் கூட. இவருக்கு வந்து கலையிலையும் ஆர்வம் இருந்தது, ஓவியங்கள் வரைகிறதுல நிறைய திறமையும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பெருசா புகைப்பட வசதி இல்லாத காரணத்தினால ஒரு புத்தகம் எழுதுறாங்க. அந்த புத்தகத்துல ஒரு உடல் உறுப்பை பத்தி தெரிவிக்கிறாங்கன்னா அதை நேரடியா வந்து ஆர்டிஸ்டை பயன்படுத்தி வரைவாங்க. இப்போ ஒரு ரைட்டர் இருக்கிறாங்க, ஒரு மூளை சார்ந்து ஒரு புத்தகத்தை எழுதுனாங்கன்னா அப்போ அந்த மூளை சார்ந்து அந்த எழுதக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு ஆர்டிஸ்டை நியமிச்சு மூளையை வரைகிறதுக்கு வந்து கட்டளையிடுவாங்க. ஸோ புத்தகத்துல மூளை வந்து அந்த எழுதப்பட்ட இடத்துல வரையவும் படணும், அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து தேவைப்படுவாங்க. ஆனா இவர் வந்து சாமுவேல் சாலி வந்து அந்த கால ஆர்டிஸ்ட். ஸோ இவருக்கு வந்து நல்லா வரையெல்லாம் முடியும். இவரே வந்து 522 இமேஜஸையும் சாமுவேல் சாலி வந்து வரைஞ்சாங்க. 492 பக்கங்கள்ல இவர் வந்து எழுதவும் செஞ்சாங்க. அந்த புத்தகம் தான் 1836ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி வந்து இவருடைய 31 வயதுல வெளியிட்டாங்க. அதுதான் த ஹியூமன் பிரெயின் அப்படின்றது. அது வந்து ஃபுல்லா வந்து த ஹியூமன் பிரெயின்
இட்ஸ் கன்ஃபிகுரேஷன் ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபிசியாலஜி இல்லிஸ்ட்ரேட்டட் பை ரெஃபரன்சஸ் டு தி நர்வஸ் சிஸ்டம் இன் தி லோவர் ஆர்டர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக அழைக்கப்படும். இந்த புக்கை 1836 இவர் வெளியிட்டுட்டு பெஞ்சமின் ட்ராவர்ஸ் அப்படின்ற இவருடைய மென்டார் அவருக்கு இந்த ஒரு புக்கை வந்து டெடிகேட்டும் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தினுடைய அற்புத படைப்பின் காரணமாக அந்த 1836 ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவா இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சாமுவேல் சாலி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1836 ஆண்டு சாமுவேல் சாலி பெறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1837 ஆண்டு இந்த லண்டன்ல இருக்கிற செயின்ட் மேரி ஆக்ஸ் அங்கிருந்து அதே லண்டன்ல இருக்கிற செயின்ட் ஹெலன்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு இடம் அங்க சாமுவேல் சாலி இவருடைய மருத்துவமனையை மாத்திடுறாங்க. அங்க சாமுவேல் சாலி இவருடைய மனைவி குழந்தைகளோட வாழ்ந்து வந்தாங்க. பிறகு 1839 ஆண்டு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய அந்த லெக்சரர் ஆன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஸோ இந்த ஒரு விரிவுரையாளர் பதவியிலிருந்து சாமுவேல் சாலி வந்து விலகிடுறாங்க. மேலும் இதே 1839 காலகட்டத்தில் யோஹான் முல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் வந்து இன்டிமேட்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செக்ரீட்டிங் கிளான்ஸ் அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டிருந்தாங்க. செக்ரீட்டிங் கிளான்ஸ் அப்படின்றது இந்த நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சுரபிகள். ஸோ அது குறித்து வந்து அதனுடைய கட்டமைப்பு குறித்து இந்த யோஹான் மல்லர் அப்படின்றவர் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதை சாமுவேல் சாலி வந்து பகுப்பாய்வு செஞ்சாங்க, அனலைஸ் பண்ணாங்க. அதை அனலைஸ் பண்ணி அதே 1839 ஆண்டு an analysis of Johann Muller's intimated structure of secreting glands அப்படின்ற டைட்டில்ல அந்த ஒரு புக்கை எழுதி சாமுவேல் சாலி வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியா சாமுவேல் சாலி அந்த செயின்ட் ஹெலன்ஸ் அங்க வந்து இவருடைய ஒர்க்கை வந்து தொடர்ந்து பண்ணாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1841 ஜூலை 2 அன்னைக்கு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணரா சாமுவேல் சாலி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய கேம்பஸில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் படித்தாங்க. அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் தான் பெஞ்சமின் ட்ராவர்ஸ் வந்து ஒரு சர்ஜனாக ஒர்க் பண்ணாங்க. அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் தான் 1841 ஜூலை 2 அன்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக சாமுவேல் சாலி வந்து ஜாயின் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இவர் வெளியிட்ட அந்த அனாலிசிஸ் ஆஃப் யோஹான் மல்லர் அவருடைய புத்தகம் அது குறித்து இவர் பகுப்பாய்வு செஞ்சு வெளியிட்டதை சர் ஆஸ்லி கூப்பர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த உடற்கூறியல் நிபுணருக்கு இவர் வந்து சாமுவேல் சாலி வந்து அதை டெடிகேட் பண்ணாங்க. அதேமாதிரி இவருடைய மென்டாரா இருந்த பெஞ்சமின் ட்ராவர்ஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இவர் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனா சாமுவேல் சாலி வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. பின்னர் 1843 ஜூன் 28 அன்னைக்கு இவருடைய 38 வயதுல ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது ஒரு பெரிய கௌரவமா இருந்தது. அதாவது ஏற்கனவே 1828 மே 9 அன்னைக்கு சாமுவேல் சாலி வந்து ஒரு மெம்பரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை சாமுவேல் சாலி 1843 ஜூன் 28 அன்னைக்கு பெறாங்க. இதுக்கப்புறமா சாமுவேல் சாலி வந்து ஏற்கனவே த ஹியூமன் பிரெயின் அப்படின்னு இவர் வெளியிட்ட ஒர்க்கு அது குறித்து கூடுதல் ஆராய்ச்சிகளை இவர் பண்ணி அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பை 1847 ஆண்டு சாமுவேல் சாலி வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா சாமுவேல் சாலி வந்து இந்த செயின்ட் ஹெலன்ஸ் அப்படின்ற இடம் அங்கிருந்து சாமுவேல் சாலி வந்து விலகுறாங்க. அது காரணம் சார்ல்ஸ் ஆஸ்டன் கீ அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த சார்ல்ஸ் ஆஸ்டன் கீயோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் வந்து 1849 ஆண்டு இறந்து போறாங்க. அவர் இறந்து போகும்போது அவர் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய 6 சாவில் ரோ அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்து வந்தாங்க. அவர் வாழ்ந்த அந்த சார்ல்ஸ் ஆஸ்டன் கீ வாழ்ந்த அந்த இடம் அந்த ஹவுஸ் அங்க வந்து சாமுவேல் சாலி இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு இந்த செயின்ட் ஹெலன்ஸ்ல இருந்து 1849 ஆண்டு அதே லண்டன்ல இருக்கிற 6 சாவில் ரோக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போய் சாமுவேல் சாலி வந்து மருத்துவமனை நிறுவி சர்ஜனா வந்து 1849 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் குறிப்பா 1850களில் சாமுவேல் சாலி வந்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் அது குறித்து ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பா நரம்புகளில் ஏற்படக்கூடிய
ஒரு வீக்கம். அது வந்து கேன்சர் கிடையாது. கேன்சர் மாரி ரொம்ப கொடிய அந்த டியூமர்ஸ் கிடையாது. இருந்தாலும் அது ஓரளவுக்கு வந்து ரொம்ப மோசமானது தான். அது அப்படியே அந்த நரம்புல ஏற்படக்கூடிய அந்த வீக்கம். அதனால வந்து போன்லயுமே அதாவது நம்மளுடைய எலும்புகள்லயுமே வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ அந்த நோய்க்கு வந்து பேர் வந்து பான் ரெக்லிங்ஹவுசன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி, அது இன்றைய காலகட்டத்தில வந்து நியூரோஃபைப்ரோமோட்டோசிஸ் டைப் 1 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சிம்பிளா NF1 அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது குறித்து சாமுவேல் சாலி வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1853ஆம் ஆண்டு 1853ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி வந்து அந்த அந்த ஒரு இடத்துல அதாவது அந்த இவர் ஒர்க் பண்ணக்கூடிய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜன் ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணரா 1853ஆம் ஆண்டு ஜூன் 28 அன்னைக்கு சாமுவேல் சாலி வந்து நியமிக்கப்படுறாங்க இவருடைய 48 வயதுல. ஸோ 1841ல் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஆனாங்க. 1853ல் ஃபுல் சர்ஜன் ஆகுறாங்க. ஒரே ஒரு விஷயம் 1843 ஜூன் 28ல் இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய ஃபெல்லோவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னேன். அந்த ஜூன் 28 தப்பு. அது வந்து டிசம்பர் 11 1841 கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டேன். இந்த 1853 ஜூன் 28 இந்த இதுல தான் இவர் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜனா ஒரு ஃபுல் சர்ஜனா நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல்ல இவர் ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணரா தொடர்ந்து பணிபுரிகிற மட்டும் இல்லாம செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலினுடைய ஒரு லெக்சரர் ஆன் சர்ஜரி அதாவது இப்ப அறுவை சிகிச்சையில ஒரு விரிவுரையாளரா சாமுவேல் சாலி வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து டீச்சிங் அதே மாதிரி இவருடைய அந்த பிராக்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சாமுவேல் சாலி ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸையுமே இவர் எழுதி தொடர்ந்து வெளியிடவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1856ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய கவுன்சிலுடைய ஒரு மெம்பராக ஒரு கவுன்சிலராக 1856ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவியில் பல ஆண்டுகள் சாமுவேல் சாலி வந்து தொடர்ந்து நீடிச்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1860 காலகட்டத்தில் சாமுவேல் சாலி வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ்லாம் பண்ணாங்க. குறிப்பாக அந்த பான் ரெக்லிங்ஹவுசன்ஸ் டிசீஸோடைய அந்த விளக்கம் டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து சாமுவேல் சாலி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் ஒரு விஷயம் இவருடைய சாமுவேல் சாலியோடைய அம்மாவான மேரி ஹாரிசன் சாலி வந்து இறந்து போறாங்க. அதே மாதிரி சாமுவேல் சாலியோடைய அப்பாவான ஐசக் சாலி அவருமே வந்து இறந்து போறாங்க. இவருடைய அப்பா வந்து கரெக்டா 1853 பிப்ரவரி 22 அன்னைக்கு இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட அவருடைய 83-84 வயதுல. ஏற்கனவே சொன்னேன் ஐசக் சாலி வந்து 1769ல பிறந்திருந்தாங்க. அவர் 1853 பிப்ரவரி 22 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய 83-84 வயதுல இறந்து போனாங்க. இதெல்லாம் சாமுவேல் சாலியுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் தான் அந்த 1856ல கவுன்சில் மெம்பரா தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1860களில் இவருடைய ஒர்க்கை தொடர்ந்து பண்ணது. அதுக்கப்புறம் 1862ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய ஒரு ஏரிஸ் அண்ட் கேல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜியா இவர் வந்து சர்ஜரியா இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஏரிசன் கேல் அப்படின்றது மனிதர்களை வந்து குறிக்கும். அவங்களுடைய பேர்ல மனித உடற்கூறியல் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான ஒரு பேராசிரியர் பதவி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துல இருக்குது. அந்த பதவியில 1862 1863 காலகட்டத்தில் சாமுவேல் சாலி வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த ஏரிசன் கேல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி மனித உடற்கூறியல் மற்றும் அறுவை சிகிச்சை பேராசிரியராக அந்த காலகட்டத்தில் சாமுவேல் சாலி வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறமா சாமுவேல் சாலி வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து பண்ணாங்க. குறிப்பாக சாமுவேல் சாலி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பான் ரெக்லிங்ஹவுசன்ஸ் டிசீஸ் அதனுடைய விளக்கத்தை 1865ஆம் ஆண்டு சர்ஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி சாமுவேல் சாலி வந்து அதை வெளியிட்டாங்க. இதில் இந்த ஒரு பான் ரெக்லிங்ஹவுசன்ஸ் டிசீஸ் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரோஃபைப்ரோமோட்டோசிஸ் டைப் 1 NF1 அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. இந்த நோய் என்னன்னா நரம்புகளில் வீக்கம் ஏற்படும், கட்டி வந்து ஏற்படும். அதனால போன்ல சேஞ்சஸ் ஏற்படும், நம்மளுடைய எலும்புகளில் மாற்றம் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு நோய். இதை வந்து விளக்கினது 1865ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி தான் விளக்குனாங்க சர்ஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்ற புக்கில். இதை வந்து 656 பக்கங்கள் கொண்ட ஒரு புக்கா சாமுவேல் சாலி வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் இதே 1865ஆம் ஆண்டு சாமுவேல் சாலி வந்து
செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா 60 வயதுல ரிட்டையர் ஆயிரணும் அப்படின்னு புதுசா ரூல் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனா இவர் சாமுவல் சாலி அந்த ரூலுக்கு உட்படல. இவர் தொடர்ச்சியா செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜனா 1865க்கு பிறகும் கூட ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1867ஆம் ஆண்டு இந்த ஒரு முக்கியமான ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பர் ஆஃப் தி கோட் ஆஃப் எக்ஸாமினர்ஸாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் ஒரு எக்ஸாமினராக 1867ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. மேலும் அதே 1867ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் மெடிக்கல் அண்ட் சிரர்ஜிக்கல் சொசைட்டி, சிரர்ஜிக்கல் அப்படின்னா லத்தீனில், இது இங்கிலீஷில் சர்ஜிக்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராயல் மெடிக்கல் அண்ட் சிரர்ஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1867ஆம் ஆண்டு சாமுவல் சாலி நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1868 வரைக்கும் ராயல் மெடிக்கல் அண்ட் சிரர்ஜிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டாக சாமுவல் சாலி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக சாமுவல் சாலி நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1869க்கு பிறகு சாமுவல் சாலி மறுபடியும் 2வது முறை ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய வைஸ் பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் பிரசிடெண்டாக நியமிக்கப்பட வாய்ப்பு இருந்தது. கண்டிப்பா இவர் தான் 1871ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய பிரசிடெண்டாக நியமிக்கப்பட இருந்தாங்க. ஆனா அந்த 1871 ஜனவரி மாதம் இவர் உடல்நல குறைபாடுனால செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. பின்னர் அதே 1871 செப்டம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 66 வயதுல சாமுவல் சாலி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1871 செப்டம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 66 வயதுல சாமுவல் சாலி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறம் சாமுவல் சாலியுடைய மனைவியான அந்த ஜேன் பேரட் சாலி இறந்து போறாங்க. இவருடைய 7 ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகள் எல்லாருமே அடுத்தடுத்து இறந்து போறாங்க. இதெல்லாம் சாமுவல் சாலியுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் சாமுவல் சாலி மருத்துவத்திற்கும் அறுவை சிகிச்சைக்கும் ஆற்றின பங்களிப்பு, இவர் எழுதின புத்தகங்கள், இவர் விளக்கின நோய், இது பற்றிலாம் சாமுவல் சாலி பல பங்களிப்புகள் கொடுத்தனால இவரை கௌரவப்படுத்துறதுக்காக பல விஷயங்கள் செய்யப்பட்டது. அதில் சிலவற்றை சொல்கிறேன். ஒன்று, செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சாமுவல் சாலியோடைய ஒரு மார்பிள் பஸ்ட், அதாவது ஒரு பளிங்கியான ஒரு மார்பளவு சிலை, பளிங்கிலான மார்பளவு சிலை ஒப்படைக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய மார்பிள் பஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் சாமுவல் சாலியோடைய பேர்லேயே சாமுவல் சாலி மெடல் அப்படின்னு ஒன்றும், சாமுவல் சாலி பிரைஸ் அப்படின்னும் ஒரு விருதை அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் சாமுவல் சாலியோடைய எழுதப்பட்ட விஷயங்கள், வரையப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இந்த அளவுக்கு சாமுவல் சாலி இறந்த பிறகும் இவ்வளோ கௌரவங்கள் பெறதுக்கு காரணம் இவர் வாழும்போது அறுவை சிகிச்சைக்கும் ஆராய்ச்சிக்கும் இவர் செய்த பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட சாமுவல் சாலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.